Good morning students. I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about some magnetic field and the current carrying conductor. So now I am going to teach you further its related topic. It's an ampere law, ampere circuit law. Okay. So ampere circuit law means what? It's related to the Biot-Savart law. Okay. It's another law of the magnetic current carrying conductor. So current carrying conductor means it's carrying some current in one conductor. Okay. So one metallic conductor will be there. It's surrounded the magnetic field number of lines will be produced. Okay. So நம்மளுக்கு ஒரு கண்டக்டர் இருக்கு, ஒரு மெட்டல் கண்டக்டர் இருக்குன்னு வெச்சுக்கலாம். கண்டக்டர் மீன்ஸ் வாட்? கரண்ட் கேரிங் ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளுக்கு அந்த கரண்ட் கேரி பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதை சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இன்சைட் ஆஃப் த கண்டக்டர் கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ அவுட் சைட் ஆஃப் த கண்டக்டர் சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதில் வந்து எவ்வளோ கரண்ட் எவ்வளோ ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த லா ஆஃப் ஆம்பேர் சர்க்யூட் லா. இந்த லா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்கு? எவ்வளோ கரண்ட் கேரி ஆகுது, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேரி ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு இட்ஸ் கம்பேர்ட் டு த Biot-Savart law. This law will be easy to understand. So ampere law means it's related to the magnetic field means it's a topic நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா அதோட ஃபார்முலா வந்து B அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ கரண்ட் I அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து ஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இட்ஸ் அ கரண்ட் லூப். ஸோ நம்மளுக்கு ஒரு லாங் ஸ்டேட் கண்டக்டர் இருக்குது. ஸோ அந்த கண்டக்டரை சுற்றி வந்து சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதுவாகுது. ஸோ அது எவ்வளோ என் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் இது வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அது வந்து 5 to 20 லைன்ஸ். ஓகே. நம்பர் ஆஃப் லைன்ஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளே கன்சிடர் பண்ணும்போது அந்த இன்பிட்வீன் லைன்ஸில் இருக்க ஃபீல்டு வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது டோட்டல் லைன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 100 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அதை எவ்வளோ லைன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா 5 into 20. ஓகே. ஸோ ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கும் வந்து நம்ம 20 லைன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 100 வந்து மென்ஷன் ஆகும். ஓகே. ஸோ அப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒரு லூப் இருக்கும்போது அதில் வந்து இன்சைட் ஆஃப் த லூப் வந்து நம்ம வந்து 10 is to the power of 10 லூப் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அவுட் சைட் ஆஃப் த லூப் வந்து 5 into 20 is to the power of 100 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே. சேம் 100 தான். பட் வந்து நம்மளுக்கு வந்து இன்சைட் ஆஃப் த லூப்பில் வந்து 10 is to the power of 10 அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அவுட் சைட் ஆஃப் தெம்மில் வந்து நம்ம 5 into 20 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதே வந்து நம்ம B is equal to I அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ MF is a magnetic field. ஓகே. ஸோ magnetic field it's produced a horizontal means it's taking a B. ஸோ mu naught. After that mu naught அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். mu naught is a free space of the relative permeability free space. ஸோ நம்ம mu naught அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சாலினாய்டோ இல்லை ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டராக இருக்கும்போது அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு மென்ஷன் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அதை நம்ம வந்து என்னவா ஃபார்ம் பண்ணுறோன்னா mu naught அப்படின்னு சொல்லி. ஸோ B is equal to இனிஷியல். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு லாங் ஸ்டேட் கண்டக்டர் இருக்கும்போது அந்த கண்டக்டருக்கும் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் நம்ம. ஸோ இட்ஸ் டேக்கிங் த இனிஷியல் டு த ஃபைனல். ஓகே. ஸோ B is the இனிஷியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் லென்த். ஸோ நம்ம இனிஷியல் லென்த்லேருந்து டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ now I am going to B total length. ஸோ நம்ம கரண்ட் லூப் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த லூப்பை சுற்றி இருக்க அந்த லைன்ஸ்க்கு வந்து நம்ம டோட்டல் லென்த்தை வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்படி எடுக்கும்போது அதை வந்து டோட்டல் லென்த் அப்படின்னு சொல்லி B total length is equal to B initial அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோ. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்படியே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ எதனால் நம்ம அந்த லூப் வந்து எந்த இடத்துலையும் வந்து நோ மோர் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாமல் க்ளோஸ்டு லூப்பாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இட்ஸ் அ இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு லூப் B dot dl அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ dl is a total length will be considered dl is equal to mu naught I is a current, mu naught is a free space of permeability. So B dot dl is equal to mu naught. அதாவது magnetic length is equal to the current. ஓகே. ஸோ அந்த ஃபீல்டுக்கு ஈக்குவலாக கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ கரண்ட் எவ்வளோ கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸும் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ I will be enclosed. ஸோ இந்த டோட்டல் லூப் வந்து என்க்ளோஸ்டாக இருக்கிறதுனால I will be enclosed அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ
So here we take another next topic, the toggle of the current, it's looping a current carrying conductor. Okay, so நம்ம ampere circuitல பார்த்தோம்ல, so அந்த law வந்து இதில் வந்து execute பண்ணுறோம் நம்ம. It's compared to the bias serverல it will be better to be derived. Okay, so நம்மளுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றதுனால அந்த லாவை வந்து நம்ம கரண்ட் கேரிங்கில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஹியர் திஸ் ஒன் இஸ் கன்சிடர் த சிங்கிள் ரெக்டாங்குலர் லூப். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் ரெக்டாங்குலர் லூப்பை எடுத்துக்கிறோம். அந்த லூப்பை வந்து 4 கார்னர்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், PQRS அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ கெப்ட் இன் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் B will be conducting. So it's let A and B will the length and the breadth of the rectangular coil. ஸோ அந்த ரெக்டாங்குலர் காயிலுக்கு வந்து லென்த் அந்த பிரெத் வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பிரெத் ரெஸ்பெக்டிவ்லி த என் வில் பி த வெக்டார், யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ என் கேப் அப்படின்றத வந்து நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ திஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த கரண்ட் லூப். ஓகே, ஸோ அந்த கரண்ட் லூப் இட்ஸ் அ நார்மல் பிளேன். ஓகே, ஒரு லாங் லூப் இருக்கும்போது அந்த லூப்பை வந்து ஒரு 2 பார் மேக்னெட்டை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வச்சுக்கும் போது, ஸோ இன்சைட் ஆஃப் தெம் த கரண்ட் வில் பி கண்டக்டிங். ஸோ அவுட் சைட் ஆஃப் தெம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். So in this describe the orientation of the loop. So B will be directed in the north and the south pole. So normally ஒரு bar magnet எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதில் வந்து 2 poles இருக்கும், ஒன்று நார்த் போல் அண்ட் another one is south pole. ஓகே, ஸோ அந்த 2 போல்ஸில் வந்து நம்மளுக்கு நார்த் அண்ட் சவுத் போலில் சவுத் போல்லேருந்து தான் நார்த் போலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்சைட் ஆஃப் த பார் மேக்னெட் நம்மளுக்கு வந்து நார்த் டு சவுத் அப்படின்னு சொல்லி வரும், அவுட் சைட் ஆஃப் த சவுத்லேருந்து நார்த்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். So B will be directed in the north pole to the south pole of the magnet. ஸோ இந்த மேக்னெட்டில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். எதனால் அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த லைன்ஸில் வந்து நம்ம பர்டிகுலர் அந்த ஒரு ஏரியா மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் உள்ளே இருக்க அந்த ஃபீல்டோட எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த லைன்ஸில் வந்து டச் ஆகுது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ அதோட டைரெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது வந்து ஒரு டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். So the electric current is sent through the loop, its net force will be 0. ஸோ நம்மளுக்கு அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எடுக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் வில் பி கன்சிடர் as 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் toggle is acting on it, it's shaking the understand. So we share 2 configuration loop. ஸோ 2 லூப்பை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 2 லூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இன்சைட் ஆஃப் தம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவாக மென்ஷன் பண்ணிக்கிறோம், அவுட் சைடில் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கவர்டு ஏரியாவாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி வரும்போது நம்மளுக்கு அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது வந்து ரொம்ப கம்மியாகிடும். எதனால் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதனால் ஸோ நம்ம நியர்பை ஏரியாவில் அந்த ஆப்ஜெக்டில் வந்து நியர்பையில் போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. So it's simple, perpendicular lines will be plane of the loop lying in xy plane. Okay, so இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்ணிக்கும் போது அந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 கார்னர்ஸை வந்து PQRS அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோமா. ஸோ இந்த ஃபீல்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி சவுத் டு நார்த் அண்ட் நார்த் டு சவுத் அப்படின்னு சொல்லி அவுட் சைடில் டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் வைட்ஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி ஆக்டாக இருக்கும்போது நம்ம இதை வந்து டெரிவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ டெரிவேஷன் வந்து நம்மளுக்கு ஆம்பியர் சர்க்யூட்லா மூலமா வந்து டெரைவ் பண்ணுறோம். ஸோ ஆம்பியர் சர்க்யூட்லாவில் நம்ம லாஸ்ட்டாக என்ன டெரிவேஷன் பார்த்தோம், க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். க்ளோஸ்டு லூப் B dot DL. DL will be considered as a length, B is a magnetic field. So B dot DL will be considered is equal to mu naught. Mu naught is a free space of the permeability, I is a current. So B dot DL is a vector is equal to mu naught I அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் a integral closed loop B dot DL. நம்மளுக்கு இது வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது, இதை நம்ம மேக்னிடியூட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணும்போது வெக்டார் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ closed loop B DL is equal to mu naught I அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா வந்து நம்ம என்னவா மென்ஷன் பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த லூப்பில் இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா இருக்குல்ல, ஸோ அதை வந்து 2πr அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம எடுக்கும்போது அந்த ஏரியாவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கும் போது ஃபார்முலாவாக 2πr அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இட்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் 2πr இஸ் அ இனிஷியல் வேல்யூ 0. ஸோ 0 is equal to 2πr DL அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். ஸோ இஸ் ஈக்குவல் டு mu naught I அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்டெக்ரல் லிமிட்டேஷன் ஆக்கும்போது நம்மளுக்கு வந்து L is equal to length 2πr O is equal to 2πr minus 0 அப்படின்னு வரும் நம்மளுக்கு உள்ள லிமிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது. ஸோ அந்த லிமிட்டேஷன் வந்து B dot 2πr அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், mu naught I அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ B is equal to mu naught I. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது. இந்த வெக்டார் ஃபார்ம் வந்து மேக்னிடியூட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு டிவைடட் ஃபார்மில் வந்து வருது. ஸோ mu naught I is equal to 2π divided by 2πr. ஸோ B vector is equal to mu naught I.
ஸோ நம்மளுக்கு மேக்னிடியூட் ஃபார்ம்லேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து யூனிட் வெக்டாராக சேஞ்ச் ஆகும்போது n கேப் அப்படின்னு சொல்லி யூனிட் வெக்டாரில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனல் வேல்யூ இந்த கரண்ட் லூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளேஸ் ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்போது பக்கத்தில் நம்ம நியர்பையில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம வைக்கிறோம். ஸோ ஒரு பார் மேக்னெட் வைக்கிறோன்னும் போது உள்ளே இருக்க கரண்ட் மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட்டட் கரண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த பார் மேக்னெட்லேருந்து அதை அப்சர்வ் பண்ணுற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அந்த கரண்ட் வந்து அதிகமாக இழுக்கும் போது ஸோ நம்மளுக்கு உள்ளே இருக்க 2 பார்ட்டிகல்ஸும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த கரண்ட்டை. ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் அதிகமாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we take it final value of B vector is equal to mu naught I divided by 2 pi r n cap. ஸோ நம்மளுக்கு கரண்ட் லூப்க்கு வந்து இந்த ஃபைனல் வெக்டார் தான் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வந்து நம்ம கவர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மெட்டலாய்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ கண்டக்ட் பண்ணுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வந்து அது கண்டக்ட் பண்ணுது. ஸோ அந்த லைன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ஏரியாவை சுற்றி வந்து ஒரு ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பார் மேக்னெட் எடுக்கும்போது அந்த பார் மேக்னெட்டில் வந்து சவுத் டு நார்த் வந்து அந்த ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இதே வந்து ஒரு ஸ்டேட் கண்டக்டராக, அதாவது ஒரு சாலினாய்டோ ஒரு ஸ்டேட் கண்டக்டராகவோ நம்ம வைக்கும்போது அதோட ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த லைன்ஸு. ஸோ நம்மளுக்கு ஒரு இன்பிட்வீன் ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம ஒரு சாலினாய்டு எடுக்கிறோம் அப்படின்னும் போது அது உள்ளே இருக்க அந்த ஸ்ப்ரிங் ஒரு காப்பர் ஒயரோ இல்லை வேறு எதனா ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அந்த ஒரு சாலினாய்டில் வந்து நம்ம இது பண்ணும்போது அதை ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸாக வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து அதை ரொட்டேட் பண்ணும்போது அது பெண்ட் ஆகும். சில இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதில். ஸோ அந்த மாதிரி கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம உள்ளே ஒரு பார் மேக்னெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த பார் மேக்னெட் மூலிமா அந்த ஒயர் வந்து ஈஸியாக அந்த ஃபீல்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் கரண்ட் கேரிங் இன் சாலினாய்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த டெரிவேஷனை வந்து நம்ம வந்து சாலினாய்டு டெரிவேஷனாக வந்து ஆம்பேர் சர்க்யூட்டில் வந்து வச்சு அந்த லா மூலிமா வெரிஃபை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னும் போது அந்த மெட்டலை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் கண்டக்டிங் டிஃப்ரெண்ட் கரண்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி அந்த கரண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு த சாலினாய்ட். நம்மளுக்கு வந்து அந்த சாலினாய்டு எடுக்கிறோம், அதில் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்து ஏபிசிடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஈக்குவலாக ப்ரொடியூஸ் ஆகுது. நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்ஸும் அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் இதுவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படி சொல்லி ஈக்குவலாக தான் ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இதே இந்த பெர்மபிலிட்டி ஃப்ரீ ஸ்பேஸும் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்சைட் ஆஃப் த நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த ஏரியாவில் மட்டும் எவ்வளோ லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை லைன் ப்ரொடியூஸ் ஆகுது? 2 லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெரிவேஷனில் பார்க்கும்போது மியூ நாட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். திஸ் லூப் இஸ் என்க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் தம் ரூலில் வந்து நம்மளுக்கு வந்து இதே ரிலேட்டட் தான் பார்த்துப்போம். ஸோ அந்த தம் ரூலில் வந்து டைரக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், அதோட மூமெண்ட்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது 90 டிகிரி ஆங்கிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் டேக்கன் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவோட டைரக்ஷன்ஸ் எப்படி மூவ் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து A to B, B to C, C to D and D to A அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் B dot DL அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஸோ it's a closed circuit. Closed circuit is considered as a C. Okay, it's a loop because of circular coil. Okay, circular coil போது B dot DLன்றதா closed loop-ஆ இருக்கும். ஸோ நம்ம ஏலேருந்து பிக்கு கன்சிடர் பண்ணிக்கிறோம் B dot DL and Bலேருந்து சிக்கு கன்சிடர் பண்ணிக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த ஆங்கிளில் வந்து B dot DL எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், எவ்வளோ கரண்ட், எவ்வளோ லென்த் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ C dot D எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு A dot B வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 4 ஆங்கிள்ஸை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்ஸும் வந்து ஃபீல்ட் லைன்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது, நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இட்ஸ் a 90 டிகிரி அந்த பெர்பெண்டிகுலர் ஆங்கிள். ஓகேவா? ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஸோ இட்ஸ் a cos 90 அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆஃப் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஓகே, it's perpendicular to the horizontal direction.
ஸோ cos 90 is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ similarly AD is a B dot D is equal to 0. ஸோ நம்மளுக்கு ஈக்குவல் ஆங்கிள் வந்து அதாவது CD அண்ட் AB வந்து ஆங்கிள் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஃபைனலாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ சாலினாய்ட் L will be mentioned. ஸோ அந்த லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் நம்ம L அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணும்போது B dot DL அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது. ஸோ இந்த சிமிலர்லி DC is equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்ல. ஸோ அதை பாத் அலாங் வித் AB அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஏபியும் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் பிசியும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ cos 0 will be is equal to 0. ஓகே, cos 0 degree is equal to. ஸோ அதுக்கு ஈக்குவலாக எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபைனலாக வந்து B வந்து இன்டெக்ரலுக்கு வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்தது B லிமிட்டேஷன் ஆஃப் AB அண்ட் DL அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த B தான் வந்து நம்ம B வெக்டார் டாட் DL வெக்டார் இஸ் ஈக்குவல் டு BL அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த பர்டிகுலர் லென்த் எடுத்துள்ள அந்த சாலினாய்டில் அந்த லென்த்தை மட்டும் BL பிகாஸ் இட்ஸ் அ லாங் லென்த். ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக அந்த ஆப்ஜெக்டும் வந்து லென்த் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஈக்குவல் லென்த் இருக்கும்போது நம்ம அந்த லென்த்தை வந்து L அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ BL is equal to mu naught NI. ஐன்றது கரண்ட்டு, N is a number of turns. ஸோ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அந்த சாலினாய்ட் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அந்த ஒயர் ரொம்ப நம்ம வந்து ஸ்பேஸ் கம்மியாக வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஃபீல்ட் லைன் அதிகமாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த லைன்ஸை வந்து நம்ம n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ n டிவைடட் பை லென்த். ஸோ டர்ன்ஸ்க்கு ஈக்குவலாக லென்த் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு n. ஸோ இட்ஸ் a mu n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ n டிவைடட் பை L இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். NL இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ B is equal to mu naught NLI divided by n. ஸோ ஃபைனலாக இந்த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து L கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ B is directly proportional to I. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இஸ் directly proportional to the current அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவலாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் கரண்ட்டும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக ப்ரொடியூஸ் ஆகுது. எதில்? ஒரு லாங் கேரிங் கண்டக்டராகவும் இருக்கட்டும், இல்லை ஒரு சாலினாய்டோ இருக்கட்டும், அதோட லென்த்தும் நம்மளுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும்போது உள்ளே இருக்க கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் வந்து ஈக்குவலாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலாக mu naught NI will be considered. So it's proportional to I அப்படின்னு சொல்கிறாங்க. So it's a long straight current carrying conductor in torque or particular solenoid. ஸோ இந்த 3 லாஸ்மே வந்து நம்ம ஈக்குவலாக எந்த லாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக அப்படி பார்க்குறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆம்பேர் சர்க்கியூட் லா வச்சு தான் நம்ம பார்க்குறோம். எதனால் இட்ஸ் பெட்டர் டு பி அண்டர்ஸ்டாண்ட். பயட் சர்வர்ட்லாம் நம்ம வச்சு பார்க்கலாம். ஸோ பிகாஸ் லாஸ்ட் வீடியோ டெரிவேஷனில் வந்து நம்ம பயட் சர்வர்ட் லா வச்சு தான் வந்து நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் ஃபைனல் ஈக்குவேஷன் அதில் வராது. ஸோ அதனால் நம்ம இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதனால யூஸ் பண்ணுறோம். So okay students, I hope you all understand the today video class. So we will meet in the next class. Thank you.